இந்த உலகம் எவ்வளோ இரைச்சலை ஏற்படுத்துது. ஆனால் இந்த உலகத்தை தாண்டி கொஞ்சம் மேலே நம்ம ஸ்பேஸுக்கு போனால் எவ்வளோ நிசப்தமாக அமைதியாக இருக்கும்ல. ஆனால் உண்மை அது கிடையாது. சாதாரணமாக மனிதனால் 20,000 ஹெர்ட்ஸுக்கு உள்ள சத்தத்தை மட்டும்தான் கேட்க முடியும். அதனால தான் வானம் வந்துட்டு நமக்கு அமைதியாக தோற்றமளிக்குது. ஆனால் 2003 நாசாவுடைய விஞ்ஞானிகள் அவர் ஸ்பேஸ் இஸ் நாட் சைலண்ட்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய கோள்கள், நட்சத்திரங்கள், விண்கற்கள்லாம் மிகப்பெரிய சத்தங்களை எழுப்புதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் 1400 வருடங்களுக்கு முன்பதாகவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மெஹராஜுடைய பயணத்துக்கு விண்வெளிக்கு போகும்போது ஸ்பேஸில் நிச்சயமாக நீங்கள் பார்க்காத ஒன்றை நான் பார்க்கிறேன், நீங்கள் கேட்காத ஒன்றை நான் கேட்கிறேன், பிரபஞ்சம் கடுமையாக கத்தி கொண்டிருக்கிறது, அது கத்துவதற்கு உண்டான நிலையிலேயே இருக்கிறதுன்னு சொன்னாங்க. இன்னும் அந்த சத்தமானது ஒட்டகம் அலறுவதை போல அலறுற சத்தமா இருக்கும்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இந்த சத்தத்தை கேட்டு பாருங்க. சுப்ஹானல்லாஹ். இதுவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி